2025 ஆண்டு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பும் கணிப்பீடும் தீர்க்க தரிசனங்களும் முன்னைய வருடங்களை பற்றி இருந்ததை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிறது. ஒவ்வொரு வருடங்களும் பல எதிர்பார்ப்புகளும் கணிப்பீடுகளும் தவறாகி போன போதிலும் கூட புதிய வருடம் குறித்து அறியும் ஆவல் மட்டும் குறையவே இல்லை. நிச்சயமாக 2025 ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் அனைவரது விருப்பமும் வேண்டுதலுமாக இருக்கிறது. 2025 ஆண்டு ஜனவரி 20 அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் பதவியேற்பதை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனிப்பதோடு பல தீவிர மாற்றங்கள் அமெரிக்காவில் மட்டுமல்லாமல் முழு உலகிலும் ஏற்பட போகிறது என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை பதவியில் இருந்த அமெரிக்க அதிபரின் ஆளுமை குறைவும் ட்ரம்பின் முன்னைய ஆட்சி காலத்தில் இருந்த துணிச்சலான பேச்சும் அதிரடி தீர்மானங்களும் இதற்கு காரணம் என பலர் நினைக்கலாம். ஆனால் பலரால் விளங்கிக் கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியாத மறைமுகமான ஆனால் ஒருவரும் எதிர்க்க முடியாத மிகப்பெரிய பலம் 2025 ஆண்டில் அமெரிக்காவில் அமைக்கப்படும் புதிய ஆட்சியில் வெளிப்பட போகிறது. மிக பயங்கரமான யுத்த ஆயுதங்களுடன் 3ஆம் உலகப் போர் ஏற்படுவதற்கான சூழ்நிலை இருந்த போதிலும் யுத்தமல்லாத சமாதானமும் செழிப்பும் நிறைந்த காலத்தை உலக மக்கள் அனுபவிக்க கூடியதாக உலக விடயங்களில் தெய்வீக தலையீடும் தொடர்பும் இருக்க போகிறது. ட்ரம்ப் 2 தடவைகள் அதிபராவார் என கிம் கிளெமெண்ட் என்ற தீர்க்கதரிசியின் மூலம் முன்னறிவிக்கப்பட்டது அப்படியே நிறைவேறியுள்ள நிலையில் அவரது ஆட்சி காலம் எப்படி இருக்கும் என தெரிவிக்கப்பட்டவைகளும் மிக துல்லியமாக நிறைவேறி வருகின்றன. இவற்றுள் ஒரு உதாரணம், கர்த்தர் கிம் கிளெமெண்ட் மூலம் கூறியபடியே டைம்ஸ் மேகசின் பர்சன் ஆஃப் தி இயர் என ட்ரம்பை தெரிவு செய்துள்ளது. அப்படியானால் பர்சன் ஆஃப் தி இயர் இஸ் ட்ரம்ப் என கடவுளே கூறுவதை போலுள்ளது. ட்ரம்ப் முன்னைய ஆட்சி காலத்தில் இருந்தது போலல்லாமல் இந்த தடவை மிகவும் கடவுள் பக்தி உள்ளவராக இருப்பதுடன் அமெரிக்க அரசியலில் தெய்வ திட்டத்துக்கு முக்கியத்துவம் அளிப்பதால் தேவனுக்கு கீழ்ப்பட்டு நாங்கள் நிற்கிறோம் என்ற உறுதிமொழியை ஏராளமான மக்கள் எடுக்கப் போகிறார்கள். அன்புடனே இயேசுவை ஆராதித்து பாடி ஜெபம் பண்ணுகிற திரள் கூட்ட மக்கள் எழும்புவார்கள். குறிப்பாக இளம் வயதினரும் சிறு பிள்ளைகளும் கூட மீண்டும் கடவுளை தேடுவதால் பல மில்லியன் கணக்கானோர் ரட்சிக்கப்பட்டு அமெரிக்க தேசமே ஆவிக்குரிய எழுப்புதல் அடையும். விளையாட்டு, கலை போன்ற துறைகளில் பிரபலமானவர்களும் மீண்டும் கடவுளை உண்மையாக தொழுது கொள்வார்கள். அமெரிக்காவில் மத ரீதியான எழுச்சி மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சியும் தீவிரமாக ஏற்பட போகிறது. நவீன யுக்திகளுடன் கூடிய புதிய தொழிற்திட்டங்களும் செயற்பாடுகளும் உருவாகும். பெட்ரோலுக்கு பதிலீடான புதிய வளங்களும் சக்தியும் கண்டுபிடிக்கப்பட்டு அதி சிறந்த தொழில்நுட்பத்துடன் பயன்படுத்தப்படுவதால் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படுத்தப்படும். யுத்த மேகங்கள் விலகி நீதியும் சமாதானமும் செழிப்பும் நிறைந்த சில வருடங்களை பூமி அனுபவிப்பதற்கான சூழ்நிலை உருவாக்கப்படும். அமெரிக்காவில் ஏற்பட போகும் இந்த எழுச்சியும் செழிப்பும் பல உலக நாடுகளுக்கும் கடந்து செல்லும். ஏராளமான மக்களின் நீண்ட கால வேண்டுதல்கள் கேட்கப்பட்டு நீதியும் நியாயமும் நிலைநிறுத்தப்படும். வானம் திறக்கப்பட்டு ஆசீர்வாதமான ஆவியின் மழை பெய்து புதிதாக்கப்படுதலும் மறுசீரமைக்கப்படுதலும் ஏற்படும். எலியாவின் ஆவியுடையவர்கள் எழும்புவதால் ஜெசபேல் எதிர் நிற்பதில்லை. இதுவரை உலகம் காணாத மாபெரும் ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்படும். கத்தோலிக்க சபைகளிலும் பெரும் மாற்றம் ஏற்படும். கடவுள் இல்லை என கூறி தங்கள் மனம் போன போக்கில் வாழ்கின்ற ஏராளமானோருக்கு தேவன் இருக்கிறார் என்ற உண்மை வெளிப்படையாக காண்பிக்கப்படும். மத்திய கிழக்கு நாடுகளில் பெரும் மாற்றங்கள் ஏற்படும். சில நாடுகள் மற்ற நாடுகளுக்கு எதிராக அல்ல, தேவனுக்கு எதிராக யுத்தம் புரிவதால் அவரே அவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவார். ஈரான், சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய நாடுகளுக்கும் ரஷ்யா, சைனா போன்ற நாடுகளுக்கும் எதிராக தேவனே போராடுவார். 2 முக்கியமான தீவிரவாத குழுக்கள் கர்த்தரின் பட்டயத்தால் மடிந்து போகும். பல இஸ்லாமிய நாடுகளிலும் கிறிஸ்தவம் வேகமாக வளர்ச்சியடையும். அமெரிக்க இஸ்ரேல் உறவு மிகவும் வலுவடையும். இஸ்ரேலுக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமல் போவதுடன் இஸ்ரேலை எதிரி நாடுகள் கைப்பற்றுவதில்லை, மாறாக இஸ்ரேலுக்கு மேலதிக நிலம் கொடுக்கப்படும் என பல வருடங்களுக்கு முன்னதாகவே இந்த காலத்தை பற்றி கிம் கிளெமெண்ட் என்ற தீர்க்கதரிசி மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது.
எனவே தேவனுடைய ஆசீர்வாதமான திட்டத்தை நம்பி அவரை விசுவாசித்து உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஆனால் தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படும் நாடுகளும் UN போன்ற அமைப்புகளும் கூட அதற்குரிய பலனை அனுபவிக்க போகின்றன.